ரீசெண்டாக ஒரு ஃபாலோயர் நான் 40,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு 5,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ஐபி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணியிருக்காங்க. 40,000 சம்பாதிக்கிற நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்கள் சம்பளத்தோட 12%. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப நல்ல அமௌண்ட் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு என்ன பிளான் கொடுத்துருக்கோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5,000 3 ஸ்பிளிட் பண்ண போகிறோம் டைவர்சிஃபிகேஷனுக்காக. முதல்ல 2,000 ஒரு நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுறோம். அதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோட ஸ்கோர் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் 2,000 குளோபல் டைவர்சிஃபிகேஷனுக்காக ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போடுறோம். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க 1,000 ஒரு மிட் கேப் ஃபண்டை, ஒரு ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 12% இந்த ஃபண்டு க்ரோ ஆச்சுன்னா உங்ககிட்ட 96 லட்ச ரூபா இருக்கும். இதுவே 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா நம்மகிட்ட 1.64 crores இருக்கும். உங்களால் 10% எவ்ரி இயர் ஸ்டெப் அப் பண்ண முடியும்னு சொன்னால், அதாவது இந்த வருஷம் 5,000 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் 5,500 போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப் அப் பண்ணணும் 10%. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 25 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 12% ரிட்டர்ன்ஸ் வந்தால் 2.13 crores இருக்கும். இதுவே 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கிட்டத்தட்ட 3.29 crores உங்ககிட்ட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட், என்ன ஃபண்ட்ஸில் போடலாம், எப்படி அலோகேஷன் பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறத டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கேன். லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஎம்ல ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். சப்போஸ் யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்டாக லிங்க் கொடுத்துருக்கேன், டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸ் வேணுனாலும் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.